சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுபான்ஷு சுக்லா புறப்பட்டார். 18 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆராய்ச்சி மேற்கொண்ட சுபான்ஷு சுக்லா பூமிக்கு புறப்பட்டிருக்கிறார். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா பூமிக்கு புறப்பட்டார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் பூமிக்கு புறப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். அவர்கள் எப்போது பூமிக்கு வந்தடைவார்கள்? விவரங்களை சொல்லலாம். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் சென்றிருந்த இந்த ஆசியம் போர் திட்டத்தின் மூலமாக சென்றிருக்கக்கூடிய அந்த விண்கலம் டிராகன் விண்கலம் தற்போது வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பிரிந்திருக்கிறது. அன்டாக்கிங் செயல்முறை என்பது தொடங்கி அவர்கள் பூமியை நோக்கிய பயணத்தை தொடங்கி இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பயணம் என்பது 23 மணி நேரங்கள் நடைபெறும். நாளை மதியம் 3:30 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் அவர்கள் கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய கடற்பரப்பை அடைவார்கள் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பயணம் என்பது 23 24 மணி நேரம் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு நாளைக்கு பூமியை 10 முறை சுற்றி வரக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு மையமானது சுமார் 24,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து இந்த டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அன்டாக்கிங் செயல்முறை தொடங்கி அதன் பிறகு வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டதன் பிறகாக அவர்கள் பூமியை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். நாளை மதியம் 3:30 மணிக்கு சர்வதேச அந்த விண்வெளி மையத்தில் இருந்து புறப்பட்ட அவர்கள் 3:30 மணிக்கு கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய கடற்பரப்பை அடைவார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அன்டாக்கிங் செயல்முறை நடைபெற்றதன் பிறகாக திட்டமிட்ட இடத்திற்கு அந்த விண்கலனை கொண்டு வந்து செலுத்துவதற்கான பணிகள் படிப்படியாக நடத்தப்படும். தொடர்ச்சியாக விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து புறப்பட்ட அவர்களை கண்காணிக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்றிருக்கும். இந்த விண்கலனை எந்த திசையில் வைத்து எந்த திசையில் செலுத்தினால் அந்த கடற்பரப்பை அடைய முடியும் என்கின்ற பணியான அந்த படிநிலைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றில் முதற்கட்டமாக அந்த கேப்சூல் என்பது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது அந்த விண்கலுடன் சேர்ந்து முதலே அங்கிருந்து திருப்பியதன் பிறகாக அந்த சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சிறிது நேரம் சுற்றும். அதன் பிறகாக பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையை வந்தடைவதற்காக அதனுடைய படிநிலைகள் மாற்றப்படும், அதனுடைய வேகம் மற்றும் திசை வேகங்கள் மாற்றப்படும். அதன் பிறகு அது வளிமண்டலம், அதாவது பூமியினுடைய ஈர்ப்பு விசைக்கு உள்ளே வரும்போது அதனுடைய வேகம் குறைக்கப்படும். அதாவது ஒரு பொருள் விண்வெளியில் இருந்து பூமியினுடைய ஈர்ப்பு விசைக்கு உட்படும் போது அதிவேகமாக இன்னும் அதிகமாக உள்ளே வரும். அப்பொழுது வளிமண்டலத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது அதில் உராய்வு ஏற்பட்டு காற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய உராய்வுகள் ஏற்பட்டு அது தீப்பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தீ மற்றும் வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு ஷீல்டு அமைப்பு இருக்கிறது. வெப்பத்தை தடுக்கக்கூடிய ஷீல்டு அமைப்பை செயல்படுத்துவார்கள். கிட்டத்தட்ட 1600 டிகிரி செல்சியஸில் இருந்து 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்குமான வெப்பநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெப்பநிலையை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அங்க இருக்கக்கூடிய கருவிகளுடைய பாதுகாப்பு, உபயோகிக்கக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்டவை எல்லாம் உறுதி செய்யும் விதமாக அந்த ஷீல்டு அமைப்பு, ஹீட் சென்சார் என்கின்ற அந்த ஷீல்டு அமைப்பு மூலமாக அவையெல்லாம் மட்டுப்படுத்தப்படும். அதன் பிறகாக பூமியில் இருந்து, அதாவது கடற்பரப்பில் இருந்து ஒரு 12 கிலோமீட்டருக்கு மேலே வரும் பொழுது அவருடைய வேகத்தை முக்கியமாக குறைப்பதற்காக அந்த பாராசூட்டுகள் எல்லாம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாராசூட்டுகள் பயன்படுத்தும் மூலமாக அதனுடைய வேகம் முக்கியமாக கட்டுப்படுத்தப்படும். மிகவும் மெதுவாக கடற்பரப்பில் அந்த டிராகன் விண்கலம் விழும் வகையிலே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பயணம் என்பது 23 மணி நேரம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு சென்று திரும்பியிருக்கக்கூடிய 2வது இந்தியராக இருந்தாலும் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் என்கின்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறார். குறிப்பாக சுபான்ஷு சுக்லா இந்தியாவினுடைய கனவு திட்டமான ககன்யான், அதாவது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய இந்தியாவினுடைய கனவு திட்டத்திற்கான ஒரு முன்னோடியாக பார்க்கப்படுகிறார். அவருடைய அந்த அனுபவம் என்பது ககன்யான் திட்டத்திற்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என இஸ்ரோவும் சொல்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மூலமாக நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவது, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு முன்னோட்டமாக தான் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு இந்தியாவின் தகவல் சுபான்ஷு சுக்லா தேர்வு செய்யப்படுகிறார். அதே போல ஆசியம் போர் திட்டத்திற்கும் அவர் தேர்வு செய்யப்பட்டு தற்போது விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் 18 நாட்கள் வெற்றிகரமாக ஆய்வுகளை மேற்கொண்டு பூமியை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். நாளை மதியம் 3:30 மணிக்கு அவர் கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய கடற்பரப்பை வந்தடைவார். அவரை அங்கிருந்து மீட்டுக் கொண்டு வருவதற்கான அந்த பணிகள், அதாவது கடற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த விண்கலனை மீட்பு கப்பல் மூலமாக மீட்பார்கள். அதன் பிறகு அங்கிருந்து உள்ளிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் நடைபெறும். இந்த நிகழ்வு என்பது 23 மணி நேரம் நடக்கும். அவருடைய பயணம் என்பது 23 மணி நேரம் நடக்கும். அதன் பிறகு அவர்கள் பூமியை வந்தடைந்ததன் பிறகாக 7 நாட்கள் அவர்களுக்கான மருத்துவ கண்காணிப்பு இருக்கும். அதாவது விண்வெளியில் இருக்கும்போது எந்தவித ஈர்ப்பு விசைக்கும் இல்லாமல் அவருடைய உடல் இருந்திருக்கும். ஆனால் பூமிக்கு வந்ததன் பிறகாக அவர்களுடைய உடல் ஈர்ப்பு விசைக்கு இருக்கும் பொழுது முறையாக இயங்காது என சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்க காட்சி இந்த டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த டாக்கிங் என்ற ஒரு முறை சொல்வார்கள். அதாவது பூமியிலிருந்து சென்ற டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணையக்கூடிய முறை என்பது டாக்கிங். அது
அதே விண்கலன் அங்கிருந்து பிரிந்து வருவது அன்டாக்கிங் என்று சொல்வார்கள். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய டிராகன் விண்கலனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த டிராகன் விண்கலத்தில் இருக்கக்கூடிய நுழைப்பகுதியில் ஒரு கேப்சூல் இருக்கும். அந்த கேப்சூலில் தான் விண்வெளி வீரர்கள் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் விண் வீரர்கள் அதில் இருப்பார்கள். இந்த கேப்சூல் என்பது அங்கிருந்து பயணம் செய்து வருவதற்கு, அந்த விண்கலம் பயணம் செய்து வருவதற்கு 23 மணி நேரம், அதாவது நாளை மதியம் 3 மணிக்கு மேல் தான் அவர்கள் கடற்பரப்பை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை சுற்றி அதனுடைய வேகம் குறைவாக குறைத்துக் கொண்டே வரப்படும். அதன் பிறகாக உயிர் விசைக்கு உட்படுத்தப்படும் போது அதனுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும். அதன் காரணமாக அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்துவார்கள். வளிமண்டலத்திற்கு வரும்போது இன்னும் அதனுடைய வேகத்தை குறைப்பார்கள். தற்பொழுது டிராகன் விண்கலத்தின் மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பெறப்பட்ட சுபான்ஷு சுக்லா பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஸ்பேஸ் நிலையத்தினுடைய டிராகன் விண்கலம் மூலம் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் பூமியை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள். ஜூன் மாதம் 26ஆம் தேதி விண்வெளிக்கு புறப்பட்ட அவர்களுடைய அந்த 18 நாட்களுக்கான விண்வெளி ஆராய்ச்சி என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற அந்த 4 பேரும் சேர்ந்து 60 வகையான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். விண்வெளியில் அவர்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது, மேலும் விண்வெளியில் இந்தியாவினுடைய பாரம்பரிய உணவுகளை ஏற்றதாக இருக்கிறதா, உடல் சார்ந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உள்ளிட்டவை குறித்தெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வுகளை எல்லாம் வெற்றிகரமாக பூர்த்தி செய்வதற்காக தற்பொழுது இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளடக்கிய அந்த 4 குழு தற்போது பூமியை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள். கலிபோர்னியாவினுடைய கடற்பகுதியை இந்த டிராகன் விண்கலம் வந்தடையும் எனவும் நாசாவினுடைய தகவல் குறிப்பிட்டிருக்கிறது. இதற்கு முன் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் வரும்போது இதே மாதிரியான நடைமுறை தான் பின்பற்றப்பட்டது. இந்த அன்டாக்கிங் முறை செய்து பூமிக்கு விண்வெளி வீரர்கள் திரும்புவது என்பது மிகவும் சவாலான காரியம். ஆனால் இந்த ஆசியன் 1, 2, 3 ஆகிய இந்த 3 திட்டங்களும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து சென்று மீண்டும் டாக்கிங் செய்வது, அங்கு பணிகளை மேற்கொள்வது, மீண்டும் அன்டாக்கிங் செய்து விண்கலனை பூமிக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட அந்த பணிகள் என்பது வெற்றிகரமாக 3 முறை செய்துவிட்டதன் காரணமாக 4வது முறையும் இது எளிமையானதாக இருக்கும். இது நிறைய பயிற்சியும் அனுபவமும் இருப்பதன் காரணமாக அது எளிமையாக அன்டாக்கிங் செய்து புவியினுடைய ஈர்ப்பு விசைக்குள்ளே வரும்போது அந்த விண்கலத்தினுடைய வேகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும், மேலும் வளிமண்டலத்திற்கு நுழையும் போது அதனுடைய வேகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும், கடற்பரப்பில் அந்த விண்கலம் மோதும் போது விபத்து ஏற்படாமல் அதனுடைய வேகத்தை எப்படி முற்றிலுமாக குறைப்பது என்கின்ற அந்த பல்வேறு வழிமுறைகளுக்குமான அனுபவம் இருக்கிறது. அதன் காரணமாக அவர்களை பாதுகாப்பாக தயாரிக்க முடியும் என விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடற்பரப்பிற்கு மேலே அது வரும்பொழுது அதனுடைய இறுதி நிலை என்பது பாராசூட் பறக்க விடுவதுதான். முதலில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாராசூட் பறக்கும். 3 வகையான பாராசூட்டில் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதாவது 12 கிலோமீட்டருக்கு இருக்கும்போது அதனுடைய வேகத்தை முதல் பேஜில் குறைப்பார்கள். அதன் பிறகாக மற்ற 2 பாராசூட்டுகளையும் பறக்க விட்டு கடற்பரப்பை அடையும் பொழுது இயல்பான இங்கு இருக்கக்கூடிய காற்றிற்கு ஏற்ற வகையிலே அந்த பாராசூட்டுகள் மூலமாக இயக்கத்தின் மூலமாக அந்த டிராகன் விண்கலம் என்பது கடலின் மேற்பரப்பை அடையும். அந்த கடலின் மேற்பரப்பை அடைஞ்ச அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த விண்கலம் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் கூடிய அந்த கேப்சூலை சென்றடைவார்கள். மிட் கப்பல் மூலமாக அந்த கேப்சூலோடு சேர்த்து மொத்தமாக அந்த கப்பலுக்கு ஏற்றப்படுவார்கள். அதன் பிறகு அவருடைய கதவுகள் திறக்கப்பட்டு அவர்கள் உள்ளிருந்து மீட்கப்படுவார்கள். அதன் பிறகாக அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை நடைபெறும். இதுதான் வழக்கமான நிகழ்வுகளில் ஒன்று. ஆனால் இந்த அன்டாக்கிங் செயல்முறை நடைபெற்றதன் பிறகாக 23 மணி நேரங்கள் அவர்கள் விண்வெளியில் பயணம் செய்ய வேண்டும். புவியினுடைய ஈர்ப்பு விசைக்கு உள்ளே வந்ததற்காக அவருடைய பயணம் இருக்கும். காற்றினுடைய வளிமண்டலம் இருக்கக்கூடிய பகுதிக்குள் வரும்போதும் அவர்களுடைய அந்த பயணம் என்பது தொடங்கும். அதன் பிறகு கடற்பரப்பை அடைவதற்காக அந்த பாராசூட் விருந்ததன் பிறகாகவும் அவர்கள் கடற்பரப்பை அடையும் வரையிலும் ஒவ்வொரு படிநிலைகளையும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். உள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய உடல்நிலையில் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் இங்கிருந்து இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டறையின் மூலமாக கண்காணிக்கப்படும். அங்கு உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலை எவ்வளவு, மேலும் இந்த காதல் விண்கலத்தின் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை எவ்வளவு, வெப்பநிலை உயரும் பொழுது என்ன மாதிரி சென்சார்களை ஆக்டிவேட் செய்வது, மேலும் புவியீர்ப்பு விசைக்கு உள்ளே வரும்பொழுது அதனுடைய வேகத்தை குறைப்பது என்கின்ற பல்வேறு வகையான நிகழ்வுகளிலும் அதாவது ஒவ்வொரு நொடிக்கும் கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒட்டுமொத்த நகர்வுமே, அதாவது இந்த டிராகன் விண்கலம் வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நகர்வுமே அங்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம் மூலமாக கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் கமாண்டிங் சொல்லப்படும். அதாவது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த கான்வர்சேஷன் என்பது இடம்பெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த அன்டாக்கிங் செய்யப்பட்ட டிராகன் விண்கலம் இந்தியாவில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருக்கக்கூடிய முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற சுபான்ஷு சுக்லா பூமியை நோக்கி அவருடைய பயணத்தை தற்போது தொடங்கியிருக்கிறார். வெற்றிகரமாக இந்த பயணத்தை அவர் சர்வதேச விண்வெளி சென்று ஒரு ஆய்வை மேற்கொண்டு பூமி திரும்பியிருக்கிறார். நாளை மதியம் 3 மணிக்கு சுபான்ஷு சுக்லா பூமியை அடைவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.